Dr. Sri Verma's Wellness presents the final cut, தலைவர் நிரந்தரம், celebrating 50 years of superstar Rajinikanth. ஒரு தடவை பிக் பாஸ் என்ன உள்ள கூப்பிட்றாரு. நீங்கள் தலைவர் ஃபேன் தானே அப்படின்னு கேட்டேன். ஸ்கூல் பையனாக ஆரம்பிக்கும் போது சினிமாவை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போதே அப்போ வந்து தளபதி ஃபைட்டு தான் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக போய் ஏதோ காரணத்துக்காக நான் போய் அஜித் சார் பின்னாடி உட்காந்து அஜித் சார் கேங்கில் போய் சேர்ந்துருக்கு. நான் அஜித் சார் ஃபேன் தான். இப்போ நான் இங்கே கேட்டாலும் ஆமாங்க நான் தலைவர் ஃபேனுங்க அப்படின்னு என்னால் தைரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நடத்தணும். இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து ரஜினி சாரை ட்ரோல் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. இதுதான் பெரிய சாதனை. ஏன்னா அவர் இந்த ஜென்ரேஷன் ஆளே கிடையாது. சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். ஓடா ஆண்டோட நம்ம பக்கம். தோல்விகளை பார்த்து பயப்படாத ஒரு ஆளாக ரஜினி சார். நடிகர்களை தேடி இயக்குனர்கள் போயிட்டு இருந்த காலம் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ஒரே ஒரு நடிகர் தான் இயக்குனர்களை தேடி போனாங்க, அது ரஜினி சார். எந்த கண்ணாடி போட்டால் நல்லா இருக்குங்கிறதுல ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி சின்ன 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 விஷயங்களையும் செதுக்கி 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 மேலே வந்துட்டாங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும்னா உழைக்கணும். அவரை ஸ்க்ரீனில் பார்த்து கைதட்ட போகிறாங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. இது மிராக்கிள். ஒரே ஒரு வார்த்தை ரஜினி சார் அப்படின்னா அர்னால்டு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து வெட்டிக்குது மேலே கீழே. என்னடா அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கோபம் வந்து. அது வரைக்கும் நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது. ஒவ்வொரு ஃபேனும் அப்படி வர்றான். நான் அதை பார்க்குறப்போ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என்னடா அது, ஒரு ஆள் இவ்வளோ பேரை கட்டி போட்டு வச்சுருக்காரு, ஒரு ஆள் இவ்வளோ பேர் அன்புக்கான ஒரு ஆதாரமாக இருக்காரு, ஒரு ஆள் ஜெயிக்கணும்னு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அங்கே எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் ஜோதிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பிரபு சார் கொளுத்திக்கிட்டு இருப்பார், வினித்து அதில் வர்ற அந்த இந்த வீட்டில் பேய் இருக்குது அவர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு தாத்தா காட்டுவாங்கள்ல, அவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவர் சும்மா வந்து போயிட்டு இருப்பார், சும்மா வந்து போயிட்டு இருப்பார். ஆனால் அந்த வேட்டைன்ற ஒரு கேரக்டர் ஜானி வந்து ஒரு அண்டர்ரேட்டட். தலைவரோட பெஸ்ட்டு படம்னா ஜானி அப்படின்னு ஏன்னு தெரியல, எனக்கு தோணிகிட்டே இருக்கு. நடிக்கணும்னு முடிவு பண்ணும்போதே நான் வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணி அவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சாதான் நம்ம நிற்கவே முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் பஞ்சு டைலாக் பேசலாம், அதை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க. அவர் பஞ்சு டைலாக் பேசினா தான் அதை நீங்கள் ரசிப்பீங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் Final cuts, தலைவர் நிரந்தரம், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் presents 50 years of superstar ரஜினி சார். ஸோ இந்த 50 years of superstar ரஜினி சார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்வு முத்து. ஸோ ஆப்வியஸாக அதை நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை. ஃபஸ்ட் வெல்கம் பண்ணுறோம் இந்த ஷோக்கு. வெல்கம்ஸ் யூ. நன்றி நன்றி. ஒரு நல்ல நிகழ்வு, நிறைய ஆளுமைகளை கூப்பிட்டு பேசுகிறீங்க. அதில் என்னையும் மதித்து அழைச்சதுக்கு முதல்ல பெரிய நன்றி. என்ன இது ரொம்ப அடக்கமாக அப்படி நீங்கள் பண்ண சம்பவம்லாம் பெருசு, அதை நம்ம இன்னொரு ஸ்டேஜில் பேசுவோம். ஸோ இந்த 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படிங்கிறது வந்து அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து இதிகாசங்களையும் புராணங்களையும் வாசிக்கிறது எதுக்காக, படைக்கிறது எதுக்காக, கொண்டு போய் சேர்க்கறது எதுக்காகனா, இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி இருந்ததால் அவர் இப்படி ஆனார். இதை கேட்குறப்ப இன்ஸ்பயர் ஆகி, ஓ அப்படியா, நம்மளும் இப்படி இருந்தால் இப்படி ஆகலாம் போலங்கிற உதாரணத்தை காலங்காலமாக கதைகளாக சொல்லிக்கிட்டே வரோம்ல. அது கதைகளை கடந்து ஒரு நிஜ உலக நிஜ வாழ்வு உதாரணமாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் ரஜினி சார். அதில் வந்து எந்த வித மாற்றமுமே இல்லை. இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து ரஜினி சாரை ட்ரோல் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து தலைவரை வந்து கேள்வி கேட்குறாங்க, இன்றைக்கு ஜென்ரேஷன் தலைவரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இதுதான் பெரிய சாதனை. ஏன்னா அவர் இந்த ஜென்ரேஷன் ஆளே கிடையாது. ஓ விசில கேட்டவன் உங்கள் ஒரு 3 தலைமுறை இருக்குல்ல, அந்த ஒரு பெரிய ஆச்சரியமே. ஏன்னா எல்லார்ட்டையும் நான் இப்போ போகிற இடங்களில் கேட்குறது உண்டு, ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் எவ்வளவு? 100 இல்லை 120. மனுஷனுக்கு ஆயுள் காலத்துக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. உங்கள் பேர் இந்த மண்ணில் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்வீங்க. கரெக்ட். இல்லைன்னா நீங்கள் வாழ்ந்தும் புண்ணியம் கிடையாது. அப்படி ரஜினி சார் அப்படிங்கிறவர் இருந்தாருப்பா, இல்லை இருக்கிறாருப்பான்னு இருக்குல்ல. என் தாத்தா காலத்துலேருந்து அவர் இருக்காருங்க. உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக என் புள்ள வந்து விசிலடித்து அவரை ஸ்க்ரீனில் பார்த்து கைதட்ட போகிறாங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. இது மிராக்கிள். இது ஒரே ஒரு வார்த்தை ரஜினி சார் அப்படின்னா அவர் ஒரு உதாரணம்.
ஓகே. ஆக்சுவலாக அது ஒரு கொஸ்டினாகவே இருந்துச்சு, ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட்டு தலைவர் படம் பார்த்த அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? என்ன படம் பார்த்தீங்க? நான் வந்து ஒரு பெரிய தியேட்டர் போய் படம் பார்க்குற ஒரு ஆள் கிடையாது. நான் வளர்ந்த சூழல் அப்படி. நான் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு என் 18 வயசு வரைக்கும் ஒரு 2 படம் போய் தியேட்டரில் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். சென்னைக்கு வந்து ஊடகத்தில் வேலைக்கு சேர்ந்து ஊடகவியலாளர் நான் மாறும்போது தான் போய் திரையரங்குகளில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் பார்க்கவே வாய்ப்பு கிடைக்குது. நான் முதல்ல பார்த்த தலைவர் படமே அண்ணாமலை. ஓ, சாரி, அண்ணாத்தை. அண்ணாத்த. ஃபஸ்ட்டு நான் பார்த்த படமே அண்ணாத்தை. ஒரு பெரிய கில்ட் இருக்குது, நம்ம இவ்வளோ சினிமா பார்க்காம விட்டோமேங்கிற பெரிய மன உளைச்சல்லாம் இருந்தாலும் அண்ணாத்த படத்தோடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரோஹிணியில் பார்க்குறோம். அப்போ நம்மெல்லாம் ஒரே நிறுவனத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். போனால் படம் போட போகிறாங்க. அப்போ இப்போ மாதிரி 9 மணி கிடையாது, காலைல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ரொம்ப ஏர்லியாக போடுவாங்கல்ல, ஒரு 4 மணி 4 மணிக்கு இருக்கும். 4:30 5 மணிக்கு நம்ம போய் நிற்கிறோம். அவுட்டு வச்சுட்டாங்க. அவுட்னா அந்த ஒரு 100 வெடி போய் வானத்தில் வெடிக்கும்ல, அவுட்டு வச்ச உடனே எல்லோரும் சுற்றினா ஆடிட்டு இருக்காங்க, மேலதாளம்லாம் நடக்குது, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஒருத்தட்டையாக பைட் வாங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ரஜினி ஃபேன் என்ன பண்ணிட்டாரு, போய் அந்த அவுட்டை எடுத்து அர்னால்டு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து வெடிக்குது மேலே கீழே. என்னடா அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கோபம் வந்தது. என்னடா அது இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது. அது வரைக்கும் நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் பெருசாக போகல, அந்த படத்தில் நிறைய விமர்சனங்களும் இருக்குது. அப்பையும் நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது. அதுக்கப்புறம் நான் மனசு ஒப்ப ரொம்ப பிரியமாக மாநிலம் விட்டு மாநிலம் போய் பார்த்த படம் ஜெயிலர். ஓகே. ஏன்னா அப்போ இங்கே 9 மணி ஷோ கிடையாது, நம்ம காலையிலே பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும். அப்போ இங்கேருந்து நாங்கள் கர்நாடகா போகிறோம். கர்நாடகா போய் படம் பார்த்தேன். அங்கே பாதி தமிழர்கள் வர்றாங்க, பாதி கன்னட மக்கள் வர்றாங்க, பாதி வந்து 2 மிக்ஸ்டு வர்றாங்க. அவன் எல்லாரும் எப்படியாவது தலைவர் ஜெயிச்சிடணுங்கிற கனவோடு அந்த படத்துக்கு வரான். ஒரு 12th பையன் எக்ஸாம் எழுதணுன்னே பேரண்ட்ஸ் எப்படியாவது பிள்ளை பாஸ் ஆகிடணும்னு ஒரு எண்ணத்தில் வருவாங்கல்ல, ஒரு யூபிஎஸ்சி ரிசல்ட் வர மாதிரி, ஒரு நீட் எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி ஒவ்வொரு ஃபேனும் அப்படி வர்றான். நான் அதை பார்க்குறப்போ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். இது என்னடா அது, ஒரு ஆள் இவ்வளோ பேரை கட்டி போட்டு வச்சுருக்காரு, ஒரு ஆள் இவ்வளோ பேர் அன்புக்கான ஒரு ஆதாரமாக இருக்காரு, ஒரு ஆள் ஜெயிக்கணும்னு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நான் அந்த படம் வந்து போய் பார்த்துட்டு எனக்கு அந்த படம் நல்லா இருந்ததில் ஒரு ஆத்ம திருப்தி இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், யார் ஒருத்தர் மேலே உங்களுக்கு வந்து அன்பு அக்கறை வரும்? யாராவது ஒருத்தரை நீங்கள் உளமாற உங்களுக்கானவர் நினச்சாதான் அந்த அன்பு அக்கறை. ரஜினி சார் படம் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி தேட்டர் போகிறேங்க. ஒரு படம் நல்லா இருக்கான்னு பார்க்க போனவனை இந்த படம் நல்லா இருக்கணும்னு பார்க்க போனதுக்கான காரணம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. தட்ஸ் வை ஹீஸ் ரஜினிகாந்த். சூப்பர். இந்த நிறைய படங்களில் வந்து நிறைய குவாலிட்டிஸை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ரஜினி சார் படங்களில் மெயினாக அந்த ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கட்டும், பஞ்ச் டைலாக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் ரெசனேட் ஆகும்ல, இந்த ஒரு மொமெண்ட் என் லைஃப்க்கு அது வந்து நான் கடத்தினேன் அப்படின்னா எது? போடா ஆண்டவனே நம்ம பக்கம். அது ஒரு பெரிய மோட்டிவேஷனான டைலாக். எல்லாமே நமக்கு அப்போஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒய்சோக்ரைன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அதை சரி பண்ண முடியுமா? முடியும். அப்புறம் ஏன் அழுகிற? வாழ்க்கையில் கஷ்டம் இல்லையா? இருக்குது. சரி பண்ண முடியாது, அப்புறம் ஏன் அழுகிறங்கிற கேள்வி. சரி பண்ண முடிஞ்சாலும் அழுகக்கூடாது, சரி பண்ண முடியாலும் அழுக தூக்கி போட்டு போ. என்ன நடந்தாலும் சரி, கடவுள் என் பக்கம் இருக்காங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம உந்தி தள்ளி முன்னாடி போகிறது இருக்குல்ல, அதுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நிறையா உதாரணங்கள் இருக்குது. அந்த வார்த்தையும் நமக்கான பெரிய உதாரணம் தான். அண்ட் உங்கள் பேரே வேறு முத்து, அவரோட படம் ஒரு முத்துன்னு இருக்கும். கண்டிப்பாக அதை சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த அந்த படம் போடும் போதெல்லாம் ஒரு ஒரு ஃபீல் இருந்திருக்குமே. இல்லை, அப்போல்லாம் கனெக்டே கிடையாது. ஓகே. அப்போல்லாம் ஒரு பெரிய சென்னை வந்ததுக்கப்புறம் தான் சென்னை வந்து சினிமாவை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும், நம்ம சினிமாக்குள்ளே போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம யாரையாவது பின்தொடர்னு நினைப்போம்ல. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்போ நான் ஸ்கூல் பையனாக ஆரம்பிக்கும் போது சினிமாவை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிக்கும் போதே அப்போ வந்து தளபதி ஃபைட்டு தான் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக போய் ஏதோ காரணத்துக்காக நான் போய் அஜித் சார் பின்னாடி உட்காந்து அஜித் சார் கேங்கில் போய் சேர்ந்துக்கிறது. நான் அஜித் சார் ஃபேன்ப்பா. அப்புறம் விவரம் தெரியும் போது அப்படி ஒருத்தரோட ஃபேனாக இருக்கிறதுனால நீ சினிமா ரசிகன் ஆக முடியாது, சினிமாவுக்கு தான் நீ ஃபேனாக இருக்கணும், அப்போ நீ எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கணுங்கிறப்போ எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரையும் தெரிஞ்சுக்கும் போது, ஏன்னா நம்ம எப்போ ஒரு ஊடகத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறோமோ நம்ம நெருக்கமாக பிரபலங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். நெருக்கமாக தெரிஞ்சுக்க ஆரம்பினா உங்களோட நேர்மறை எதிர்மறைன்னு எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒருத்தரை பின்பற்றலாம் நிறைய விஷயங்கள்ல, எல்லாத்துலையும் இல்லை நிறைய விஷயங்கள்லன்னு தோணும்போது இப்போ நான் எங்கே கேட்டாலும் ஆமாங்க நான் தலைவர் ஃபேனுங்க அப்படின்னு என்னால் தைரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் என்னால் சொல்ல முடியும். ஓகே. இந்த 50 இயர்ஸ் ஆன ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த 50 இயர்ஸில் ஒரு பர்டிகுலர் டிரான்சிஷன் இது வந்து நான் எதிர்பார்க்கல சூப்பர் ஸ்டார் கிட்ட, பட் அது செம்மையாக இருந்துச்சு, நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு படத்துலையுமே அது இருக்குது.
ஒவ்வொரு படத்துலையுமே இருக்குது. ஒரு மனுஷனை எது உடச்சி போடுனா தோல்வி. தோல்வி வந்து ஒரு மனுஷனை வந்து சுக்குநூறாக உடைச்சி சல்லி சல்லியாக ஆக்கிரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தோல்விகளை பார்த்து பயப்படாத ஒரு ஆளாக நான் ரஜினி சார் பார்க்குறேன். ஏன்னா அவர் அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அவருடைய வயசுக்கு 170 படங்களை தாண்டிட்டார். அவரோட கெரியரில் யோசிச்சு பாருங்களேன், 50 வருஷம் 170 சொச்ச படங்கள். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3 படம். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3 படமும் ஒரு டாப் ஹீரோ கொடுத்துக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் கூட நடுவில் 4 வருஷம் கேப்புங்க. சந்திரமுகிக்கு முன்னாடி 4 வருஷம் கேப். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கம்பெனி இன்றைக்கி 170 தாண்டி வந்து நிற்கிறார்ல, இது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா சந்திரமுகி படத்தில் அவர் அதிகம் வரவே மாட்டார். அங்கே எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார்? ஜோதிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிரபு சார் கொளுத்திக்கிட்டு இருப்பார். வினித்து அதில் வர்ற அந்த இந்த வீட்டில் பேய் இருக்குது அவர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு தாத்தா காட்டுவாங்கள்ல, அவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவர் சும்மா வந்து போய்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த வேட்டைங்கிற ஒரு கேரக்டர் இன்றைக்கி அது ஒரு படத்தோட பேர் டைட்டிலாக மாறி இருக்குன்னா அதுதான் ரஜினி சார். அப்படி எந்த தோல்வி வந்தாலும் சரி, நம்ம முயற்சி எது, நீங்கள் 100% உழைப்பை போட்டு உன்னை கொண்டு வந்து இந்த சொசைட்டியில் வைக்கிறீங்க, அவங்க இப்படி கண்ணாடி டம்ளர் தட்டி விட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. அது சல்லி சல்லியாக நொறுங்கி கிடக்கிறத பார்த்து அழுகாமல் அது மேலே கால் வச்சு மிதித்து நகர்ந்து போய் அடுத்து வேற ஒரு கண்ணாடி டம்ளரோட வர்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் ரஜினி சார்ட்டு மட்டும்தான் கற்றுக்கணும். சூப்பர். அண்ட் ஒரு ஃபேவரட் படம் இருக்கும்ல, இது வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எனக்கு நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆகுது. நான் அது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். விண்டேஜ் ரஜினி சாரை பார்க்க சொன்னாங்க. ஓகே, என்ன படம்? நிறைய முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை. ஓகே, நான் ஜானி பார்த்தேன். ஜானி வந்து ஒரு அண்டர்ரேட்டட். ஜானி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இன்றைக்கி என் மனசில் தலைவரோட பெஸ்ட்டு படம்னா ஜானி அப்படின்னு ஏன்னு தெரியல, எனக்கு தோணிகிட்டே இருக்குது. நிறைய பேர் அந்த படம் பார்த்துருக்க மாட்டாங்க, போய் பார்க்கணும். அந்த படம் நல்லா இருக்கும். இல்லை, இன்னைக்கு வந்த பேசினவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜானிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கா? எல்லாருமே சொல்கிறாங்க ஜானியை பற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அண்டர்ரேட்டடாக தோணலை. எல்லாருமே அதை நிஜமாவே அண்டர்ரேட்டட். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியவே தெரியாது. எனக்கு 2 வருஷம் முன்னாடி தெரியாதே. நானும் அந்த குற்றவாளிகள் கூட்டில் தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், காலையில் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்போ இருக்கிற படங்கள்லாம் தம்பி எங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துச்சுன்னு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ இருக்கிற படங்கள்லாம் அப்போ வந்து எல்லா தம்பிக்கு இந்த ஒரு படம்லாம் நான் பார்க்குறப்போ எங்கள் அம்மா என்னை உட்கார வச்சு படம் பார்க்க, எங்கள் அம்மா என்னை படம் பார்க்க அலோவ் பண்ணது கிடையாது. எங்கள் வீட்டில் சீரியல் ஓடவே கூடாது. எங்கள் வீட்டில் வந்து நான் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு நான் தயாரான ஆளாக இருந்தேன். அதனால் ரொம்ப அப்படி எங்கள் அம்மா உட்கார வச்சு இந்த தம்பிக்கு என்ன ஒரு படத்தை பாரு, அப்போ ஒருத்தன் பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், காசுனா சும்மா வராதுங்கிறத ஒரு படமாக எடுத்து போடுறாங்கங்கிறத காட்டுறது இருக்குல்ல. அப்படி தலைவரோட விண்டேஜ் படங்கள் எல்லாமே லைஃப் லெசன்ஸ். அதை ரொம்ப அவர் வந்து பொறுப்புணர்வோட, இப்போ இன்றைக்கி வந்து கதாநாயகர்கள் வந்து தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணுறாங்கல்ல, அதை நம்ம போட்டுறோம்ல. அப்படி ரஜினி சார் அன்னைக்கு படங்களில் அவர் தம் அடித்தார், தண்ணி அடித்தார். ஆனால் தம் அடித்தா தண்ணி அடித்தா நீ என்ன ஆவங்கிறதே அந்த படத்தில் காட்டி புரிய வைக்கிற படங்களில் ரொம்ப கவனத்தோடு தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்புள்ள நடிகராக ஸ்டாராக இருந்திருக்கார். அண்ட் நம்ம எல்லாருமே பார்த்தோம் பிக் பாஸ் வீட்டில் உங்களோட கேமாக இருக்கட்டும், அங்கே நடந்த எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ரஜினி சாரோட தாட் ஏதாவது வந்ததா உள்ள? ஒரு தடவை ஒரு மாதிரி டவுனாக இருந்த டைம் பிக் பாஸ் என்னை உள்ளே கூப்பிட்றாரு. நான் உட்காந்துருக்கேன். முத்து, நீங்கள் தலைவர் ஃபேன் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீ எது நடந்தாலும் தொய்வடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத பிக் பாஸ் என்கிட்ட சொல்ல விரும்புகிறாரு. அதுக்கு அவர் பயன்படுத்தின பிக் பாஸ் வளவலன்னு பேச மாட்டாங்க, 2 வார்த்தை. அந்த 2 வார்த்தை நமக்கு நிறைய பாடம் சொல்லும். அவர் என்கிட்ட இதையும் சொல்லுவார், நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கிற ஆட்களில் நீங்கள் ஒருத்தர்னு சொல்லுவார். அந்த வார்த்தை வந்து உனக்கு ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை, உன்னை எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க, அல்லது சூழல் உனக்கு சாதகமாக இல்லைங்கிறதுக்காக உட்காந்துடாத அப்படிங்கிறத அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு பிக் பாஸ் சொன்னார். நானும் வீட்டுக்குள்ளே நிறைய இடங்களில் ஈவன் என்னோடய விளையாட வேண்டிய திட்டத்தில் கூட தலைவரோட ஐடியாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் விளையாடிருக்கேன். ஓகே, ஆமாம், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லா திறனாளர்களும் இருக்காங்க. அவ்வளோ ஸ்கில்ஸோடு இருக்கான். டான்ஸ் ஆடுறாங்க, ஃபெமிலியாரிட்டியோடு இருக்கிறாங்க, ஃபேஸ் வேல்யூவோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. நான் அப்படி கிடையாது. நான் நோ ஒன்.
எனக்கு ஒன்றுமே கிடையாது, அங்கே போய் நான் ஜெயிக்கணும். அப்போ ரஜினி சார், கமல்ஹாசன் சார் இருந்தார், திடீர்னு ராமராஜன் வந்தார், எல்லாரும் வந்தாங்க. ஆனால் ரஜினி இஸ் ஆல்வேஸ் ரஜினி இல்லை. அப்போ அந்த ஃபார்முலா பிக் பாஸில் விளையாடுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் எனக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கீங்க, நிறைய நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும், இல்லை நீங்கள் தேடி போவீங்க, இது எல்லாமே இருக்கும். சம்வேர் நமக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து நம்ம அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம்ல, பார்த்த படங்களாக இருக்கட்டும், ரியல் லைஃப் இதுவாக இருக்கட்டும், எதை ஒரு திங் நான் வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி நான் என்னோட கெரியருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இல்லை, நடிக்கணும்னு முடிவு பண்ணும்போதே நான் வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணி அவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சால் தான் நம்ம நிற்கவே முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி ரஜினி சாரை பின்பற்றி நிற்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். பேர் சொன்னால் அவங்க அதை அப்போஸ் பண்ணலாம், ஆனால் நமக்கு தெரியும்ல இவங்க இந்த ஃபார்முலா அப்படி தான் போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போயும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். நடிகர்களை தேடி இயக்குனர்கள் போயிட்டு இருந்த காலம் தான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஒரே ஒரு நடிகர் தான் இயக்குனர்களை தேடி போட ஆரம்பிச்சு, அது ரஜினி சார். இப்போ இந்த நடிகர்கள் போய் இயக்குனர் சொல்லாத ஒன்றை செஞ்சு இம்ப்ரவைஸ் பண்ணும்போது ஒரு கிளாஷ் வரும்ல, அதை கையாளுறதுல ஒரு கில்லாடியாக இருந்திருக்கார். இயக்குனர் மனசும் நோகக்கூடாது, நான் ஒன்று இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதையும் ஸ்க்ரீனில் வர வைக்கணும். இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு கண்ணாடி போட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவர் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 20-25 கண்ணாடி ட்ரை பண்ணுவார். கண்ணாடி எடுத்து போடுறது அவ்வளோதான் சீனு. கண்ணாடி கொடுங்கன்னு இப்போ ஒரு ஆக்டர் என்ன பண்ணுவார், அப்படியா எந்த கண்ணாடி கொடுங்க, இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமா, நான் எந்த கண்ணாடி போட்டால் நல்லா இருக்குங்கிறதுல ஒர்க் பண்ணுவார். அப்படி சின்ன 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 விஷயங்களையும் செதுக்கி 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 மேலே வந்திருக்கார். அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும்னா உழைக்கணும், உழைப்பு தான். அந்த உழைப்புங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஆதாரமாக போட்டு என்ன முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு அவர் தான் சாட்சி. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் பிரசன்ஸ் த ஃபைனல் கட், தலைவர் நிரந்தரம், செலிப்ரேட்டிங் 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarmas.